கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆம், இன்றைக்கு மனிதர்கள் நம்மோடு கூட இருக்கும்போது படைபலம், பணபலம், இந்த செல்வந்தர்கள் நம்மோடு இருக்கும்போது ஒரு பெரிய பலன் கிடைக்கும். ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமும் பாதுகாப்பையும் நமக்கு தரும். அப்படியாக பல வருஷங்களுக்கு முன்பாக ஜெர்மனி தேசத்திலிருந்து தரங்கம்பாடிக்கு வந்த அருமையான ஊழியர், அங்கே சீகன்பால் என்பவர்கள் பிராமணர்களிடத்தில் தமிழை கற்றுக்கொண்டு அங்கே சுவிசேஷம் அறிவித்து தச்சு பட்டறையை நிறுவி ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பள்ளிகளை நியமித்து அங்கே அநேக நல்ல காரியங்களை செய்து கொண்டு வந்தார். இப்படி அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்து அச்சு எந்திரத்தை எடுத்து தமிழில் மொழிபெயர்த்த அந்த பைபிளை முதலாவது அச்சிட்டு நமக்கு விநியோகம் பண்ணினார். தமிழில் நமக்கு இன்றைக்கி பைபிள் கிடைச்சிருக்குன்னா சீகன்பால் உடைய மனைவி பிள்ளைகளோடு வந்து அங்கே தஞ்சாவூர் பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில் இருக்க தரங்கம்பாடியில் மிக அருமையாக ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்துகின்ற நாட்களே சில விஷம மனிதர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது இவர் வேதாகமத்தை எடுத்து படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவரை சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறதை ஆவியிலே உணர்ந்து விட்டார். உடனடியாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, என்னை கொல்லுவதற்கு மனிதர்கள் நெருங்கி நிற்கிறார்கள், நீங்கள் பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனடியாக தேவன் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினார். அக்கினியை அனுப்பி அவர்களை பட்சித்து போடுகிற நேரத்தில் அதுலேருந்து அந்த கும்பலில் இருந்த ஒரு சிலர் சொன்னாங்களாம், எப்பா இவரை விட்டுருங்க, கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனாலும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சீகன்பாலை கொல்ல வந்தவங்க அத்தனை பேரையும் பட்சித்து போட்டு விட்டது. இது வரலாறு, உண்மையான சாட்சி சம்பவம் கூறுகிறது. அப்படியாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சவுல் தாவீதை சுவரோட அப்படியே ஈட்டியில் குத்தி உருவ குத்தி போட பார்த்தான். அவன் தப்பித்து ராமா என்கின்ற ஊருக்கு போய், ராமாவில் இருக்கிற நாயோதி என்கிற ஊருக்கு போய் அங்கே சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல போய் அவர் ஒளிந்து கொண்டார். அந்த இடத்துல போய் அவர் சேர்ந்து கொண்டார். தீர்க்க தரிசன கூட்டத்தில் சேர்ந்து இவரும் பாடல் பாடி தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாவீது அங்கே இருக்கிறான் என்று சொல்லி சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது முதலாவது ஒரு இராணுவ சேவகர்களை அனுப்புகிறான் பிடிப்பதற்காக. பிடிக்க முடியல. அவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கிட்டார். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். 2வது ஒரு குரூப்பை இராணுவ சேவகர்களை அனுப்புகிறான் அவர்களை தாவீதை பிடிப்பதற்காக. அவர்கள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கிட்டார். இப்படி 3வது ஒரு குரூப்பை அனுப்புகிறார். அவர்கள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கிட்டார். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். 4வதாக சவுலே வருகிறான். சவுல் தாவீதை பிடிக்க வரும்போது சவுல் மேலே தேவ ஆவியானவர் இறங்கிட்டார். அவனும் தீர்க்க தரிசனம் உரைத்தான். தாவீதை பிடிக்க முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை சுற்றிலும் எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஈசா கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த அபிமெலேக்கு ராஜா பார்த்தான். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை புறஜாதி ஜனங்களும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் பார்க்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் யோவான் 8:29 படி நல்ல ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொன்னீங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்காருன்னு சொன்னது போல
இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க, வேலையடைங்க, குடும்பத்தை வேலையடைங்க, அவருடைய வேலை, வருமான, தொழில்கள் அவற்றையும் ஆசீர்வதியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.